ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் சேனல். நான் இன்னைக்கு ஒரு சின்ன கதையிலிருந்து ஆரம்பிக்க போறேன். இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதனால கவனமா கதையை கேளுங்க. ஒரு காட்டுக்கு மரம் வெட்டுறதுக்கு 2 பேர் போனாங்க. ஒருத்தர் நாள் ஃபுல்லா மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு, இன்னொருத்தர் ஓய்வெடுத்து மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஓய்வெடுத்து மரத்தை வெட்டினார் பாத்தீங்களா, அவரு தான் நிறைய மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு. இந்த கதையை நம்ம இங்க நிறுத்திப்போம். உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரியான ஆன்சர் எத்தனை பேர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். நம்ம இன்னொரு டாபிக்கு போலாம். நாம இந்த வார்த்தையை ஃப்ரீக்வெண்ட்ல நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா அது டீடாக்ஸ் தான். சோசியல் மீடியா எல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக டீடாக்ஸ் பத்தி பேசியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, காமனா டயட்டு, வெயிட் லாஸ், லிவர் கிளீனிங், கிட்னி கிளீனிங், குடல் சுத்தம், இதை பத்தி தான் நிறைய பேசி பார்த்துருப்பீங்க. மெயினா எதுக்கு தெரியுமா டீடாக்ஸ் தேவை? பிரெயின் டீடாக்ஸ் தான். பிரெயின் டீடாக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன் நான் இந்த மூளை கழிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன்னா, நிறைய பேர் இதை கவனிக்கிறதே கிடையாது. பிரெயின் டீடாக்ஸ்னா நிறைய பேருக்கு என்னன்னு கூட தெரியறது கிடையாது. நிறைய மக்கள் இந்த பிரெயின் டீடாக்ஸின் கான்செப்டே தெரியல. இதனால அவங்க சோம்பலா இருக்கிறது, என்ன பண்ணாலும் ஒரு சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. என்டையர் டே ஃபுல்லா டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு செயலை செய்யும் போது இன்ட்ரெஸ்டே இல்லாம செய்வாங்க. டெசிஷன் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷனான திங்கிங்லே இருப்பாங்க. சரியா தூங்காம ஒரு மாதிரியா சுத்திட்டு இருப்பாங்க. சில பேருக்கு தலைவலி கம்மியா இருக்கலாம், இல்ல அதிகமாவும் இருக்கும். சில பேருக்கு ஞாபக மறதி இருக்கும். சின்ன விஷயங்களை கூட சடனா மறந்துடுவாங்க. எவ்வளவுதான் திங்க் பண்ணாலும் அது ஞாபகத்துக்கே வராது. நீங்க கூட நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இப்பதான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன்னு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னதான் திங்க் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரவே வராது. இப்படி பல காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மூளையை கிட்டத்தட்ட மங்கி யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் காரணம். ஸ்ட்ரக்சர் வைஸ்ல பார்க்கும்போது நம்மளுடைய மூளை கரெக்டான அளவுல தான் இருக்கும், கரெக்டான ஆரோக்கியத்துல தான் இருக்கும். ஆனா அது வேலை செய்யற விதத்தை பார்த்தோம்னா அதிக அளவு டேமேஜ் ஆயிருக்கும். முன்ன கதையை நிறுத்தணும் பாத்தீங்களா, அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் கதைக்கு போவோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் போட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியை வெட்டினவர் தான் ரொம்ப கம்மியான மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு. ஆனா ஓய்வெடுத்து வெட்டினார் பாத்தீங்களா, அளவுக்கு அதிகமான மரங்களை வெட்டி இருந்தார். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு நேரத்துல அவருடைய கத்தியை அவர் தீட்டிட்டு இருந்தார். அதாவது சாண பிடிச்சிட்டு ஷார்ப் ஆக்கிட்டு இருந்தார். என்ன வேணா வச்சுக்கோங்க. கடைசியா கத்திய கூர்மையாக்கினவர் தான் வெற்றி பெற்றாரு. இப்ப நம்மளோட பிரெயின் டீடாக்ஸ்க்கு வருவோம். எத்தனை பேருக்கு உங்ககிட்ட இருக்கிற மூளையை இதுவரைக்கும் ஷார்ப் ஆக்கணும்னு முயற்சி செஞ்சிருக்கீங்க? உங்க மூளையை லேசர் கூர்மை மாதிரி வேலை செய்யணும்னு நினைச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அதுக்கான பிராக்டிஸ் எப்பயாவது பண்ணிருக்கீங்களா? எங்க பாஸ், என் மூளையை நான் கெடுக்கிறதுக்கான வேலையை தான் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். ஷார்ப்பாக்கிறதுக்கான வேலையை எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அப்படி பண்ணலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம மூளையின் சிந்திக்கும் திறனை அளிக்கிற காமனான ஒரு 7 விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற மூளையை ஷார்ப்பாக்குங்க. உங்க கூட இருக்கிறவங்களை விட திறமையா சிந்திச்சு செயல்பட்டு உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. வீடியோ எண்டில் உங்க பிரெயினை ஷார்ப்பாக்குறதுக்கு உலக அளவுல ஏத்துக்கின ஒரு சூப்பர் பிரெயின் யோகாவை சொல்லி தர போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பை த பை, மை செல்ஃப் வெங்கடேசன், வெல்னஸ் கோச் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ஒரு நன்றி. நம்ம உடம்புல இது வரைக்கும் எவ்வளவோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஒரு சில உறுப்புகள் புரியாத புதிராவே இருக்கு. இதுல நம்ம மூளை தான் கடினமான உழைக்கும் ஒரு இயந்திரமா இருக்குது. அது செய்யக்கூடிய வேலைக்கு அளவே கிடையாது. இப்ப நம்ம ஒரு கார் எடுத்துக்கோம், அதுக்கு தேவையான சர்வீஸ் பண்றோம். தேவையான இன்ஜின் ஆயில் மட்டும்தான் ஊற்றுவோம். இன்ஜினுக்கு தேவையில்லாத குரூட் ஆயில் எல்லாம் ஊற்றவே மாட்டோம். ஏன்னா வேற ஆயில் ஊற்றினா நம்ம இன்ஜின் எப்போ ஸ்பாயில் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம எங்கேயாவது போகும்போது நம்ம வண்டி பாதியில பிரேக் டவுன் ஆகி நிற்கும். திக்கு முக்கி திணறி நாமளும் முழிப்போம். நம்ம மூளை நம்மளுக்கு எவ்வளவோ விதத்துல பயன்படுது. நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட நம்மளை சிந்திக்க ஆற்றலையும் நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்துறதும் நம்மளோட வளர்ச்சிக்கு உதவுறதும், இதுக்கு நம்ம நல்ல பழக்கங்களை கொடுக்கறோம்னா கிடையவே கிடையாது. அது இல்லாம நம்ம மூளையை அழிக்கக்கூடிய நிறைய பழக்கங்களை தான் நம்ம செஞ்சுட்டு வரோம். நம்மளோட மூளை சரியா வேலை செய்யலைன்னா நம்ம கிட்ட இருக்கிற உறுப்பு எதுக்குமே பயன்படாது. நுண்ணறிவு ஐக்கிய லெவல் கம்மியா இருக்கிறவங்கள பார்த்திருப்பீங்க. அவங்க கிட்ட எல்லா உறுப்புகளும் நல்லாவே வேலை செய்யும். ஆனா அவங்க ஒரு சுயநினைவு இல்லாம ரோட்லயும் கோயிலையும் எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருப்போம் நம்ம வாழ்க்கையில. அதனால நம்மளுடைய மூளைக்கு நல்ல விஷயங்களை செய்யலனாலும் பரவாயில்ல, கெடுக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தவிர்த்தாலே போதும், நம்ம மூளை நல்லாவே வேலை செய்யும். கெட்ட பழக்க வழக்கங்களை பழகுவது எளிது, அதனுடன் வாழும் வாழ்க்கை நரகம். நல்ல பழக்க வழக்கங்களை பழகுவது கடினம், அதை பழகிவிட்டால் அதனுடன் வாழும் வாழ்க்கை சொர்க்கம். நம்மளுடைய பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கு. அதில் காமனாகவும் விரைவாகவும் சரி செய்யக்கூடிய ஒரு 7 பழக்கங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம்.
அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா போதிய தூக்கமின்மை. நம்மில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நைட்டில் படுக்கும்போது மொபைலுக்கு சார்ஜர் போடுவோம். ஏன்னா மறுநாளுக்கு நம்மளுக்கு சார்ஜர் தேவைன்றது. நம்ம ஃபோனுக்கு போடுற சார்ஜரை கூட நம்ம உடம்புக்கு கொடுக்கறதில்ல கிடையாது. நம்ம உடம்புக்கு மூளைக்கு தேவையான சார்ஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரவில் தூங்குறது தான். ஆரோக்கியம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தினமும் எழுந்து பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், தலை சீவுறோம், இது எல்லாமே ஆரோக்கியம் தான். ஆனால் நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் தான். நிறைய பேர் அது தூங்குறது கிடையாது. ஒரு நல்ல தூக்கம் என்பது 7 மணி முதல் 8 மணி வரை இருக்கணும். அப்படி தூங்கினா மட்டும்தான் மறுநாள் நல்ல சிந்தனை ஏற்படும், அந்த நாள் சிறப்பாக ஏற்படும். நீங்கள் குறைவான நேரம் தூங்கிட்டு மறுநாள் போய் வேலை செஞ்சு பாருங்கள், அன்றைக்கி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அன்றைக்கி சிறப்பாகவும் இருக்க முடியாது. இந்தியாவில் 1/3 மக்கள் மட்டும்தான் தேவையான அளவு உறங்குறாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஆனால் அவங்க உயிர் போகாது, உங்கள் மூளை பிரெயின் டேமேஜ் ஆகும். நல்ல தூக்கம் வரணும்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோனை தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு டிவி, இந்த மின்னணு சாதனங்களை தவிர்ப்பது நல்லது. படுக்கைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காப்பியை குடிக்கிறத நிறுத்திட்டீங்களானவே நல்ல தூக்கம் வரும். நல்ல உறக்கம் உங்கள் மூளைக்கு ஆரோக்கியத்தை தரும். ரெண்டாவது, நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிக மன அழுத்தம். எளிமையாக சொன்னால், மன அழுத்தமாக இருக்கும்போது நம்ம மூளை உணர்ச்சியற்று இருக்கும், எந்த சிந்தனையுமே தோணாது, நம்மளோட மைண்ட் பிளாங்காக இருக்கும். மன அழுத்தன்றது ஒரு கொடிய நோய். கார்டெக்ஸ் என்ற பகுதி அதிகமாக பாதிக்குது. அந்த பாதிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் ஏற்படும், ஒரு எனர்ஜி இல்லாமல் இருப்பீங்க, உங்களோட ஹார்ட் பீட் சரியாகவே துடிக்காது, வேலை செய்யும் விதம் ரொம்ப குறைஞ்சிருக்கும், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டிப்ரெஸ்ஸாக இருப்பீங்க. அதிலேருந்து வெளியே வரலன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கவே முடியாது. அப்படி வெளியே வரத்துக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆழ்ந்த சுவாசம் எடுங்க, ஒரு சின்ன நடைப்பயிற்சி எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிற ஒரு நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, டைம் கிடைச்சா தியானம் செய்யுங்க. இதன் மூலிமா உங்களோட மன அழுத்தத்தை மீட்டு கொண்டு வரலாம். மன அழுத்தம் இல்லைனாவே உங்களால் நல்லா சிந்திக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். மன அழுத்தத்துலேருந்து மீண்டு வரணும்னா லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ மோட்டிவேஷனுக்காக போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக 200% உங்கள்கிட்ட சக்ஸஸ் இருக்கும். மோசமான உணவு முறை. நம்ம எப்போ சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோன்றதை பொறுத்து தான் நம்ம மூளை செயல்படுது. அதாவது நம்ம ஒரு சில டைமில் பசியோடு இருக்கும்போது நம்மளுக்கு தலைவலி எடுக்கும், அது பிரெயினோட பசின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீண்ட காலமாக நம்ம பிரெயின் வேலை செய்யணும்னா சத்தான உணவுகள் எடுத்துக்கணும்னு ஆராய்ச்சிகள் நிறைய வெளியிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மூளையை மந்தமாக்கக்கூடிய, பாதிக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டையும் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் தவிர்த்திடணும். பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், பீஸா, பர்கர், போண்டா, பஜ்ஜி, இதில் எதுலேயுமே விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடையாது. இது எல்லாமே நம்ம மூளையை பாதிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். நம்ம மூளைக்கு சத்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், மீன்கள், தானியங்கள், இது போல தான் இருக்குது. அதிகமாக உணவுகள் எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள், ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி நல்ல உணவுகளுக்கு மாறும்போது உங்களோட மூளையும் நல்ல விதமாக வேலை செய்யும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக மது அருந்துதல், புகைப்பிடித்தல், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறது. நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள்னு சொல்லுவாங்க, நம்ம உடம்புக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பொருட்களை கெட்ட பழக்கங்கள்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ்னு எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக கொடுத்தா அது நல்ல பழக்கம், நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவித்தா அது பேட் ஹேபிட்ஸ். மது அருந்துவதாலும் புகைப்பிடித்தாலும் நம்ம உடம்புக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காது, அதனால் அது தீங்கு விளைவிக்கக்கூடியது, பர்டிகுலராக நம்ம மூளையை பாதிக்கக்கூடியது. நீங்கள் இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் படுத்தீங்களன்னா நாளைக்கு காலையில் எழும்போது உங்கள் மைண்டே பிளாங்காக இருக்கும். எதனால் நீங்கள் குடிக்கும்போது உங்களோட அந்த போதைப் பொருள் டைரெக்டாக உங்கள் நரம்பில் போய் பாதிக்குது. அந்த நரம்பில் பாதிக்கும் போது உங்கள் சுயநினைவை இழந்துருது. அந்த சுயநினைவை என்ன பண்ணுது, 86 லட்சம் நரம்புகளுக்கு மேலே நம்ம மூளையில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் நம்மளோட சுயநினைவு இழந்து அன்றைக்கி ஃபுல்லாக திங்க் பண்ணுற திறமையே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் நைட்டு சரக்கு அடிச்சிங்கன்னா மறுநாள் நீங்கள் உணர்ந்து பாருங்கள், நீங்கள் அன்னைக்கு செய்கிற வேலை எல்லாமே மந்தமாக தான் இருக்கும், எந்த ஒரு ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க மாட்டீங்க, புதிய ஒரு நல்ல சிந்தனை வராது. முடிந்த அளவுக்கு இந்த போதைப் பொருளை தவிர்த்துட்டு நல்ல பழக்கங்களுக்கு மீண்டு வாங்க, நல்ல நண்பர்களோட சேருங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும், உங்களோட சிந்திக்கும் திறனும் அதிகமாகும். 5வது, அளவுக்கு அதிகமான வெள்ளை சர்க்கரை. சர்க்கரை என்பது உடம்புக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான உணவு. அது இயற்கையாக இருக்கின்ற பழங்களில், காய்களில் போன்ற உணவுப் பொருட்களில் இருந்து கிடைக்கின்ற சுகர் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய மாடர்ன் உலகத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும், எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு ஸ்வீட் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கிறது கிடையாது. எந்த உணவுப் பொருளை எடுத்துக்கினாலும் நம்ம ஒயிட் சுகர் இல்லாமல் எந்த உணவுப் பொருளுமே தயாரிக்கிறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கரியில் செய்கிற ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு கொடுக்குற பிஸ்கட்டாக இருக்கட்டும், கவர்ந்து இழுக்கிற சாக்லேட்டாக இருக்கட்டும், கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒயிட் சுகர் அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறாங்க. காலையில் எந்திரிக்கிறோமோ இல்லையோ, பல்ல விளக்குறோமோ இல்லையோ, பெட் காப்பி வந்துடும். அந்த காப்பிலேருந்து ஆரம்பிக்குது நம்மளோட ஒயிட் சுகரின் அளவு. முடிந்த அளவுக்கு டீ காப்பியை தவிர்த்துருங்க.
ஒரு நாளைக்கு ஒரு காப்பி குடிக்கிறது அதிக அளவு சுகரை எடுத்துக்கிறதுக்கு சமம். நம்மளே நினைச்சால தவிர்க்க முடியாத அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரை தவிர்த்துருங்க. அதுக்கு ரீப்ளேஸா பாத்தீங்கன்னா இயற்கையா தயாரிக்கிற வெள்ளத்துல 2 வகையா இருக்கும், கருப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருக்கிறதுல அதிகமான கெமிக்கல் சேர்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கருப்பா இருக்கிற வெள்ளத்தை வாங்கி சாப்பிடுங்க. ஒயிட் சுகரில் சேர்க்கக்கூடிய கெமிக்கல் தான் நம்ம உடம்புக்கு அதிக அளவு தீங்கு விளைவிக்கக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வெள்ளை சர்க்கரைக்கு ரீப்ளேஸாக பனவெல்லம், நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை இது போன்ற உணவுகளை பயன்படுத்துங்க. வெள்ளை சர்க்கரை தவிர்த்துட்டீங்களானவே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். திங்கிங் பவர் அதிகமாக இருக்கும். கிரியேட்டிவிட்டி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். நீங்களும் மற்றவங்களை விட சிறப்பாக உங்கள் மூளையை பயன்படுத்தி வெற்றி பெறுவீங்க. 6வதா பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலம் பாதிப்படைகிறது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம மூளையோடையும் முதுகு தண்டோடத்தோடையும் இணைந்து இருக்குது. மைய நரம்பு மண்டலம் எப்படி பாதிப்படையுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் போனு, லேப்டாப், கம்ப்யூட்டர் இதிலெல்லாம் வேலை செய்யும் போது நம்ம தெரியாமல் நம்ம தலையை குனிஞ்சு பார்த்துட்டு இருப்போம். இப்போ நம்ம இமேஜில் பார்க்குறோங்களே இந்த மாதிரி நம்ம சாய்வாக பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட தலை அளவுக்கு அதிகமான வெயிட்டாக தோணும். அதாவது உங்களோட பார்க்குற ஆங்கிள் அதிகமாக உங்களோட தலைவலி அதிகமாக இருக்கும். உங்கள் உடம்பை சாய்க்காமல் உங்கள் கழுத்தை மட்டும் அப்படியே வளைச்சி உங்கள் பாதத்தை பாருங்கள், தரையை பாருங்கள். அப்போ உங்கள் ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் தலையோட வெயிட் எவ்வளோ, அந்த கழுத்து வலியில் எவ்வளோ அதிகமான பாதிப்பு ஏற்படுதுன்னு. அதே மாதிரி சாதாரணமாக நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பொருளை பாருங்கள், அப்போ எந்த வலியும் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் குனிஞ்சிட்டே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் டிவி, ஃபோனு, லேப்டாப் அப்படி வேலை செய்யும் போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிப்படையுது. இப்படி நீங்கள் தலையை சாய்ச்சிட்டு பார்க்கும்போது உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பாதிப்படையுது. நீங்கள் ஒரு நாள் பார்த்தா பரவாயில்ல, தினமும் பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிள் பார்க்கும்போது உங்களோட கழுத்து வலி, அந்த இடத்துல இருக்கிற நரம்போட செயல்திறன் குறைஞ்சிடுது. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிப்படைகிறதுனால உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனு டேமேஜ் ஆகுது. நீங்கள் திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப குறையுது. ஒரு பூவை பார்க்கும்போது உங்கள் பிரெயின் அதுலேருந்து ஒரு அப்சர்வ் பண்ணும், அதில் என்ன கலரில் இருக்குது, என்ன ஸ்மெல் வருதுன்னு உடனே சடனாக திங்க் பண்ணும் உங்கள் பிரெயின். அப்படி திங்க் பண்ணுற கெப்பாசிட்டியை தடுக்கிறது தான் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிப்படைகிறது. ஸ்மார்ட் ஃபோனு, டிவி, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நாங்கள் ஒரு 1 ஹவர் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். இது போல் உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவையான போது ட்ரைனிங் எடுத்துக்காங்க. உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ டிவி, ஃபோனு, லேப்டாப்பு படுத்துன்னு பார்க்குற பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க. இதெல்லாம் பண்ணீங்களன்னா உங்களோட பிரெயினோட உணர்வு குறைஞ்சிரும். சடனாக ரீப்ளே பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது பார்க்கும்போது, ஸ்மெல் பண்ணும்போது அதை ரிசீவ் பண்ணாது, கம்யூனிகேஷன் கட் ஆகிடும், அதை திங்க் பண்ணுற ப்ராசஸ் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன் குறைஞ்சிரும். உங்களோட குழந்தைங்களோட மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலை தவிர்த்து நல்ல வழியில் வாங்க. மூளையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சூப்பர் பிரெயின் யோகா ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது தோப்பு காரணம் போடுறது தான். இந்த தோப்பு காரணம் போடும்போது நம்ம உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளும் வேலை செய்யுது. இப்படி எல்லா நரம்புகளும் வேலை செய்யும் போது நம்ம உடம்புக்கு தேவையான, மூளைக்கு தேவையான ரத்தம் வேகமாக செல்லுது. இந்த ரத்தம் செல்லும் போது நம்ம மூளை அளவுக்கு அதிகமான ஆக்டிவாக இருக்கும். நம்மளோட திங்கிங் பவர், மெமரி கெப்பாசிட்டி எல்லாமே அதிகரிக்கும். அதனால தான் எல்லா ஸ்கூல்லையும் தோப்பு காரணம் போடணுன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாங்க. சொல்லிக் கொடுத்த எல்லா பழக்கங்களும் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா ஒரு சிலது கஷ்டமாக இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதுக்கான கவுன்சிலிங் எடுத்துக்காங்க. உங்களுக்கான இருக்கிற பிரெயின் ஆக்டிவேட் பண்ணிக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுங்க. மாற்ற முடியாத ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.